ஞானபீட விருது வைரமுத்து சர்ச்சை. ஞானபீட விருது தனியாரால் வழங்கப்படுகிறது. இது இந்தியா முழுக்க சுழற்சி முறையில் கொடுத்துட்ருப்பாங்களாம். ஒரு மொழி சார்ந்த இலக்கியவாதிக்கு விருது கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் 2 வருஷம் அந்த மொழிக்கு விருது கிடையாது. அடுத்து வேறு மாநில மொழிக்கு தான் விருது கொடுப்பாங்களாம். அந்த வகையில் 2 பேர் விருது வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன். அகிலன் அவர்கள் 1975 சித்திரப்பாவை அப்படின்ற நாவல் எழுதியதற்காக விருது வாங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த ஞானபீட விருது வாங்கணும்னா அவங்களோட புத்தகங்கள் வேறு மொழியில் மொழிபெயர்த்துருக்கணும், குறிப்பாக ஹிந்தி, அப்புறம் ஆங்கிலம், இதில் மொழிபெயர்த்துருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இந்த விருது வழங்குறது வடக்கு இருக்கிறவங்க தான். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறனாலே நிறைய எழுத்தாளர் தமிழில் மட்டுமே எழுதுகிறவங்க அடையாளம் தெரியாமல் போயிடுறாங்க. அகிலன் அவர்களுக்கு ஞானபீட விருது கொடுத்தப்ப கடுமையாக ஆட்சேபித்தவங்க சுந்தர் ராமசாமி, வெங்கட் சுவாமிநாதன், அப்புறம் கானா அசு அப்படிம்பாங்க. அதாவது கானா சுப்பிரமணியம் அவர் பேர், ஜெயமோகன். இவங்க கடுமையாக எதிர்த்து வந்திருக்காங்க. அகிலன் ஜனரஞ்சக எழுத்தாளர். அப்புறம் அவரோட படைப்புகளில் ஆழமான வாழ்வியல் தரிசனங்கள் இல்லை அப்படின்னு நம்புகிறாங்க. இவருக்கு முன்னோடியான புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன்லாம் இருக்கத்தக்கன இவருக்கு அந்த விருது கொடுத்தது வருத்தம். அகிலனோட படைப்புகள் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுனால அது ஈஸியாக பிற மொழிக்கு மொழிபெயர்க்க முடிஞ்சது. இதுவும் அவர் விருது பெறதுக்கு தகுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரப்பாவை நாவல் சினிமாத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு பாயிண்ட்டாக அந்த நாவல் பற்றி குறைகள் எடுத்து வச்சுருக்காங்க. இலக்கியத்தின் நோக்கம் மனித உள்ளத்தை செம்மைப்படுத்தி உயர்ந்த மனிதனாக வாழ தூண்டுவது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களின் அரசியல், சமூக மற்றும் சமய நிலைகளை தெரிந்து கொள்ள இலக்கியம் ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்குது அப்படின்றாங்க. வாசகருக்கு அறிவூட்டுவதுடன் அவர்களுக்கு கற்பனை திறனை வளர்த்து மகிழ்விப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுவது புதுக்கவிதை, மரபு கவிதை, சிறுகதைகள், இல்லை நாவல்கள், அப்புறம் நாடகங்கள், இது எல்லாமே அந்த இலக்கியத்துக்குள்ளே தான் வருது. ஞானபீட விருது சரியான நபர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அந்த காலத்திலே அவ்வளோ பெரிய ஃபைட்டு நடந்திருக்குன்னா இப்போ கேட்கவா வேணும் சொல்லுங்கள். அகிலன் அவர்களை நிறைய வாசகர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படி இருந்துமே இலக்கியவாதிகள் அதை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. ஏன்னா அவரை விடவும் சிறந்த எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. அப்போவே அப்படி நடந்திருக்குன்னா இப்போ வைரமுத்துக்கு போய் ஞானபீட விருது கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? இப்போ நம்ம ஜெயமோகன் அவர்கள் புதுசாக ஒரு விருதை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு பரிசு தொகை 1 கோடி ரூபாய். ஜெயமோகன் அவர்களிடம் பெண்கள் நிறைய வேதனைப்பட்டிருக்காங்க. எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களோட விருதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், நம்மளே ஒரு விருதை உருவாக்குவோம், எங்களோட நகையெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப அழுகையோடு சொன்னாங்களாம். அதனால தான் அவர் ஒரு விருதை புதுசாக அறிவிச்சிருக்கிறாரு.